இப்போ வந்து சில ஆண்கள் வந்து பெண்களிடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற ஆசை வார்த்தை காமிச்சு அப்புறம் அந்த பெண்ணை வந்து உடலுறவு வைத்துக்கொண்டு ஒரு இருமுறையோ அல்லது நீண்ட நாட்களோ உடல் வைத்துக்கொண்டு அப்புறமா ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற புகார்கள்லாம் நாம் கேள்விப்படுறோம். அப்போது இந்த புகார்கள் வெளிநாட்டில் இருக்குதா? வெளிநாட்டில் வந்து அதாவது திருமண ஆசை காட்டி உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக திருமண ஆசை காட்டுகிற அந்த வழக்கம் இந்த வெளிநாடுகளில் இருக்கா? முன்னேறிய வெளிநாடுகளில் இருக்குதான்னா அங்கே இல்லை. இங்கே மட்டும் அங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே மட்டும் அது ஏன் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பெண்கள்கிட்ட என்னென்னா உடலுறவு என்றால் அது திருமணத்திற்கு பிறகு தான், அதாவது கணவனோடு தான். திருமணத்திற்கு முன்பு நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமோ அவனோடு கூட வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இங்கே இருக்கிற பெண்களிடம் இருக்கிறது. அப்போது இங்கே வந்து பெண்ணிடம் பழக வேண்டும், உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆணுக்கு வரும்போது, அப்போ அவன் இந்த ஒரு பெண்ணிடம் வந்து உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் இந்த உறுதிமொழியை கொடுக்குறான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற உறுதிமொழியை கொடுத்து அந்த ஆசை வார்த்தை காமிச்சு அதன் பிறகு உடலுறவு வைத்துக் கொள்கிறான். இந்த உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற உறுதிமொழியை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த உறுதிமொழியை கொடுக்காமல் இங்கு ஒரு பெண்ணிடம் உடலுறவு வைத்துக்கொள்ள முடியாது. இப்போ பெண்ணிடம் பேசணும், ஒரு அனுபவத்திற்காக என்ன தான் இருக்குது, பேசக்கூடாதுன்றாங்க, பழகக்கூடாதுன்றாங்க, காதலிக்கக்கூடாதுன்றாங்க. இது மாதிரியான கட்டுப்பாடுகள் நிலவுகிற இந்த நாட்டில் ஒரு பெண்ணிடம் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் ஒரு ஆணுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு ஆணிடம் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் ஒரு பெண்ணுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு பெண் கூட ஒரு ஆணுக்கு கூட ஒரு கருத்து இருக்கலாம், நாம் யாரிடம் உடலுறவு கொள்கிறோமோ அவளை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால்தான் ஒருவேளை திருமணத்திற்கு முன்பு உடலுறவு வைத்துக் கொள்கிறவர் நாம் திருமணம் செய்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணிற்கு கூட கருத்து இருக்கலாம். அப்போ ஒரு பெண் கூட ஒரு அனுபவத்திற்காக உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற ஒரு ஆசையை அந்த ஆணுக்கு காட்டி அதன் பிறகு திருமணம் அந்த உடலுறவு என்கிற அனுபவத்தை பெற்ற பிறகு போதும் என்று தோணும் பொழுது அப்புறம் அவனை வந்து விடுவித்து விடுகிறாள். அப்போது இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த நிபந்தனை போடு, நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா, அந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் மட்டுமே நான் உன்னோடு உடலுறவு வைத்துக் கொள்வேன். அனுபவத்திற்காக பேசி பழகலாம், இந்த டேட்லாம் பண்ணுறது, பேசி பழகிறது, இதற்காகலாம் இங்கே வந்து அதெல்லாம் ஏற்றுக்கல. அனுபவத்திற்காகலாம் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு யாரும் வந்து அந்த மாதிரியான சிந்தனை இல்லை. இப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, லிவிங் டுகெதர், திருமணம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம், அப்புறமா நம்ம பிரிஞ்சிடலாம், அப்புறமா நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன், நீ வேறு யாரையா கல்யாணம் பண்ணிக்க, இப்படி நிபந்தனை புரிந்து கொள்ளுதல், பரஸ்பரம் நமது நிலைப்பாட்டை, அவரது நிலைப்பாடு என்ன, இவரது நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து கொண்டு உடலுறவு வைத்துக் கொள்கிற அந்த நிலைமை இருக்குல்ல, அது ஒரு புரிதல். அந்த புரிதலுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் மட்டும்தான் உடலுறவு அப்படிங்கிற அந்த நிபந்தனை, அந்த கருத்தில் பிடியாக இருக்கிறதுனால ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் வந்து ஆணையோ தனது அனுபவத்திற்காகவோ ஆசைக்காகவோ உடலுறவு வைத்துக் கொள்ள விரும்பும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆசை வார்த்தையை காண்பிக்கிறார். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற ஆசை வார்த்தையை காண்பித்து அவர்களை வந்து தனது விருப்பத்திற்கு இணங்க செய்து அந்த அனுபவம் தீர்ந்த பிறகு இல்லை, இப்பொழுது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கழட்டி விடுறாங்க. அப்போ அதே பெரிய குற்றச்சாட்டாக இங்கே வைக்கிறாங்க. அப்போ வந்து இதை வந்து ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னால் இங்கே அதற்கு வந்து வரவேற்பு கிடைக்காது, அந்த அனுபவத்தை பெற முடியாது. இல்லை, நான் உன்னை வந்து வெளிப்படையாகவே சொல்லலாம், நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இல்லை, இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாள் நம்ம பழகலாமா, பேசலாமா, ஒருவேளை பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் சொல்வதை புரிந்து கொள்கிற அளவுக்கு மக்களுக்கு பக்குவம் இல்லை, இந்த இந்திய நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு பக்குவம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவாக கூட இருக்கலாம். அப்படிங்கிறது தான் இதை காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.